சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து செய்தியாளர் தேவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தேவா, சொல்லுங்க, இந்த முறை ரயில்வே பட்ஜெட்ல ஏறக்குறைய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல நேரடியாக ரயில்வே அமைச்சருடைய பட்ஜெட் தாக்கலை எல்லோரும் பார்க்க முடிஞ்சது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சென்னை வாசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் அறிவிப்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு தேவா? நாம் தற்பொழுது சென்னை சென்ட்ரலில் இருக்கிறோம். மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு நாடாளுமன்றத்திலே மிகுந்த எதிர்பார்ப்புடன் ரயில்வே பட்ஜெட்டை அறிவித்திருந்தார். ஆனால் பயணிகளை பொறுத்த அளவில் தங்களுடைய பெரும்பாலான எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்றே தெரிவித்திருக்கின்றனர். அதாவது ஏராளமான திட்டங்கள் வரும், இந்த மாதிரியான வசதிகள் வாய்ப்புகள் மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் எதுவுமே வெளியாகவில்லை. அதுவும் சென்னையை பொறுத்தளவில் வெளியூர் மாவட்ட மக்கள், அதாவது வெளியூரைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, அது சென்னையில் வசிக்கும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அது எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களிடமே கேட்போம். சார், அதாவது தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய கோரிக்கைகள் நீங்கள் வைத்திருந்தீங்க. அதாவது தென் மாவட்டத்திற்கு புதிய ரயில்கள் வேண்டும், அதாவது சிறப்பு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும், அதையெல்லாம் நிறைவேறி இருக்கிறதா? இந்த பட்ஜெட் உங்களை பொறுத்தவரை எப்படி தெரிகிறது? தென் மாவட்ட பயணிகள் சங்க சார்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் வசிக்கின்ற தென் மாவட்ட மக்கள் சார்பாக பல கோரிக்கைகளை வைத்தோம். உங்களுக்கே தெரியும், பல மாதங்களாக நேரடியாக அமைச்சர்களை சந்தித்தும் பத்திரிகை வாயிலாகவும் புதிய பாதைகள் வேண்டும், முன்பு ஒதுக்கப்பட்ட நிதியை சரியாக கொடுத்து அந்த இரட்டை பாதையை போட வேண்டும், புதிய ரயில்கள் வேண்டும், எத்தனையோ சுவிதா ரயில்கள் என்று பல மடங்கு கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களை கொள்ளையடிக்காதீர்கள் என்று நாங்கள் நேரடியாகவே சண்டையிடித்தோம். சாதாரண வண்டிகளை விடுங்கள், வாரத்துக்கு ஒரு முறை விட்டால் என்ன பிரயோஜனம்? நாகர்கோவில் ஒரு முக்கியமான நகர், நாகர்கோவில் டு சென்னைக்கு தினந்தோறும் ரயில் விட முடியாவிட்டாலும் வாரத்துக்கு 3வது விடுங்கள் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம். டீசல் விலை குறைகிறது, எங்களுக்கு கட்டணத்தை கொஞ்சம் குறையுங்கள், சுத்தம் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், இப்படி பல கோரிக்கைகளை வைத்தோம். மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரை போட்டு எடுத்துவிட்ட லைனை போடுங்கள், அதை நீட்டித்து கேரளா வரை கொண்டு வாருங்கள், ராமேஸ்வரத்திலே ஒரு முனையம் தொடங்குங்கள், அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு ரயில்கள் விடுங்கள், கேரளாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ரயில், இப்படி எல்லாம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கீங்க. இப்ப இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் நிதி நிலை சரியில்லை, நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன, இதையெல்லாம் முடித்துவிட்டு செய்வோம் என்று சொல்கிறார். வேறு விஷயங்களை பேசுகிறார். சென்னையில இருந்து நாங்கள் டெல்லிக்கு புதிய லைன் போடுவோம், சுமை தூக்குவோருக்கு உதவி செய்வோம், தாய்மார்கள் குழந்தைகளோடு வர்ற தாய்மார்களுக்கு உதவி செய்வோம், இப்படி சொல்லுகிறாரே ஒழிய புதிய சென்னையிலே ஒரு உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை வைப்பேன் இருக்கிறார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை. வட மாநிலங்களில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்தும் பல்வேறு இடங்களில் இருந்து வேலைக்கு ஆள் கொண்டு வர வேண்டிய நிலைமை. தென் மாவட்டங்களிலே படித்துவிட்டு இந்த தமிழ்நாட்டில் 85 லட்சம் பேர் இருக்காங்க. தென் மாவட்டங்களில் 40 லட்சம் பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஏராளமான நிலம் இருக்கு. இங்க வைக்கிற உதவி பாகத்தை மதுரையில் வைங்க, கோப்பத்தூரில் உள்ள தொழில்பேட்டையில. நன்றி சார். அதாவது தென் மாவட்ட மக்களின் பெரும்பாலான தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று தெரியுது. இந்த நேரத்தில் நாம் சென்னையில் வசிக்கக்கூடிய சென்னை, அதாவது மின்சார ரயில், புறநகர் ரயில், நீண்ட தூர ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளிடம் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறுகிறதா என்று. சார், இப்பொழுது சென்னை புறநகர் ரயில்கள், மின்சார ரயில்களில் பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய கோரிக்கைகள் தொடர்பாக ஏதாவது அறிவிப்புகள் வந்திருக்கிறதா, அல்லது உங்களுக்கு இந்த பட்ஜெட் திருப்திகரமாக இருக்கிறதா? இந்த பட்ஜெட்டில் நிறைய நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பட்ஜெட் இல்லை, ஒரு அதிருப்தி தான் இருக்குது. சில கோரிக்கைகள் நிறைவேறிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற பெருநகரங்கள் வைஃபை வசதி, எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டி, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய சுகாதார வசதி, இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். அதே போல் இங்கே சென்னை மாநகரத்தில் ஒரு கேந்திரமான ஒரு தொழிற்சாலை, ரயில் உதிரிபாக தொழிற்சாலை நிறுவ வேண்டும் சொல்கிறாங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் டெய்லி ட்ரெயினில், மின்சார ரயிலில் வரோம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் வரோம். எங்களுக்கு அதிகமாக ட்ரெயின் கேட்டோம், அது அறிவிப்பில் வரல, அது ஏமாற்றம் அளிக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கோர்ஸ் ஆகி நாங்கள் ஏழை எளிய மக்களாக நாங்கள் சென்னை நோக்கி பிரயாணம் பண்ணுறோம் இஎம்யூ ட்ரெயினில். எங்களுக்கு வண்டிகள் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், மின்சார ரயில்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னா அதுவும் செய்யலை. அதே போல் 9 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில் போயிட்டு இருக்கு, அதை 12 பெட்டிகள் ஆக்கணும்னு எதிர்பார்த்தோம். பட்ஜெட்டில் அறிவிப்பு வரியில்லை, அது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரயில்களில் சொத்துக்கினை பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சென்னை நோக்கி வரக்கூடிய உழைக்கும் பெண்கள், எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், அப்படி எவ்வளோ ஆயிரக்கணக்கான பெண்கள் வராங்க. அந்த பெண்களுக்கு ரயில்களில் போதிய வசதி இல்லை. பெண்களுடைய பாதுகாப்பு அதிகரிப்புன்னு சொல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பாக இல்லை. இப்போ ரயில் பயணங்களில் பெண்கள் நகைகள், பணங்கள் பறிகொடுக்கும் சூழ்நிலை இருக்குது. பயணங்களில் பெண்களுக்கு, முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பை இந்த ரயில் பட்ஜெட்டில் அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறோம், நம்பிக்கை வைக்கிறோம். அதாவது இப்பொழுது சென்னை பயணிகளை பொறுத்தவரை தொழில்நுட்ப ரீதியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மட்டுமே மகிழ்ச்சி தருவதாகவும், மற்ற எந்த திட்டங்களும் எதிர்பார்த்த அளவு அறிவிப்பு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள்.